வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஓட்டர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீக்கப்பட்டுட்டாங்கன்னா வந்து 15 நாளுக்குள்ள அத பண்ணணுன்றாங்க. இது அ அந்த டைம் டேட்லாம் எப்படி செட் பண்றாங்க? அது அப்ப 15 நாளுக்கு அப்புறமாட்டி அவரு இந்திய குடிமகன் இல்லன்ற ஆயிடுமா? இல்ல அவருக்கு வந்து அவர் வாழ்நாள் ஃபுல்லா ஓட்டு மறுக்கப்பட்டுருமா? இதுதாங்க ரொம்ப சிரிக்கிற மாரி தான் இருக்குது. ஆனா இது வந்து இது எப்படி மக்கள் வந்து இது அ ஒரு இந்த கட்சிகள் சொல்றேன். நம்ம தமிழ்நாடு கட்சிகளோ, இல்ல வந்து மக்கள் விழிப்புணர்வோ எதுவுமே இல்லாம எல்லாரும் அமைதியா ஒரு மாரி ஒரு ஏதோ நடக்குதுன்ற மாரி யாருக்கோ எதுக்கும் நடக்குது. நமக்குலாம் அது சம்மந்தம் இல்லன்ற மாரி இருக்காங்கல்ல. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி? இவர்கள் வந்து இந்த டாபிக்கே நம்ம பேசுறதுக்கு முன்னாடியும் வந்து நம்ம பேசியிருக்கோம். இந்த டாபிக்கே இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயமே வந்து நீங்க வந்து இவர்கள் பிரச்சனையை ஆக்கணும்னு தான் பண்றாங்க. ஒரு சினிமால வந்து இவர் இருப்பான் பாருங்க, இந்த வில்லனா இருக்கவன் சொல்லுவான், இத்தனை மணிக்கு உங்க வீட்டுல பூந்து இவங்களை தூக்குறேன்டா, இத்தனை மணிக்கு வந்து கொலை பண்றான்னு சொல்லிட்டு பண்ணுவான் பாருங்க. அந்த மாதிரிதான் இது தேர்தலுக்கு முன்னாடி பண்றது. முன்னாடி கொஞ்சம் வந்து அசந்த நேரத்துல தூக்குற மாதிரி இருந்தாங்க. இப்பெல்லாம் ரொம்ப தைரியமாயிடுச்சு. நீங்க என்ன சொன்னாலும் பண்ண போறீங்க. 3 நாள் கொடுத்தா என்ன, 30 நாள் கொடுத்தா என்ன, நாங்க பண்ண போறத பண்ண போறோம் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதுல உலகமே வந்து அரசியல் எப்படி இயங்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுமக்கள் தான் வந்து கீழே இருக்கும். அதுக்கு மேல காவல்துறை, அதற்கு மேல அரசியல்வாதிகள், அதற்கு மேல நீதித்துறை அதெல்லாம் வரும்பொழுது மேல இந்த மீடியாவும் அதுக்கு அவர்களுடைய ஒரு பார்ட்னர் தான். ஏதாவது ஒரு மீடியா இவங்களோட அஜெண்டாக்கு இல்லாம எஸ்ஐஆர் பேச வேண்டாம், இவிஎம் பத்தி பேசலாம்னா அவனை பிளாக் லிஸ்ட் பண்ணி அவனோட சேட்டலைட்டை தூக்கி விட்டு அவனோட ரைட்ஸை கேன்சல் பண்றது யார் கையில இருக்கு? அப்ப கவர்மெண்ட் வந்து இத பேச விடுறான்னா, இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு கவர்மெண்ட் நினைச்சான்னா எல்லாரையும் ஆஃப் பண்ணலாம் தானே? ஆஃப் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு இதை பத்தி பேசணும். ஏன்னா உலகம் இயங்கிறதே ஒரே விஷயம் தாங்க. நீங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இவங்க கொடுக்கறது வந்து ப்ராப்ளம், ரியாக்ஷன், சொல்யூஷன் தான். பிரச்சனையை கொடுப்பாங்க. பிரச்சனையை கொடுத்தோன்னா அதுக்கான எதிர்வினை நடக்கும். அது நல்லதாகவும் நடக்கும், கெட்டதாகவும் நடக்கும். அடுத்ததாக அந்த நேரத்துல தூக்கிட்டு வந்து இந்தாங்க சார் லோன் வாங்கிக்கிற மாதிரி சொல்யூஷன் இவங்களே கொடுப்பாங்க. இந்த பிரச்சனையை கொடுத்தவனே தான் சொல்யூஷன் கொடுப்பான். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இது ஒரு நண்பர்களோட பேசுற மாதிரி தானே பேசுறோம். ஒரு பெரிய இது இல்ல. இப்போ நீட் எக்ஸாம் வந்துச்சு. அது பிரச்சனையா? அது பிரச்சனை. அதுக்கு போராடணுமா போராடக்கூடாதனுமோ எதிர்த்து தமிழ்நாட்டுல போராடணும். ஆனா அவன் நம்மளை எதிர்ப்பா போராட வச்சான்னு பாத்தீங்கன்னா, இதை எழுத போன பொண்ணுங்களுடைய துப்பட்டாவை உருவிட்டார்கள், கம்மலை வந்து கழட்டிட்டாங்க, கல்யாணம் ஆகி போன பொண்ணோட தாலி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு போராடணும்? அதுக்கான அநீதிக்கு எதிராக தான் போராடணும். அப்போ நீட்டுக்கு எதிராக யார் போராடணும்? அப்போ நீட்டுக்கு எதிராக போராட வந்தவன் அத்தனை பேரையும் இதுக்கு போராட விட்டான். அப்போ இவிஎம்மும் அதேதான். இவன் வந்து இவன் திட்டமிட்டு இவன் வந்து முழுக்க இது வந்து பிக்ஸ்டு. இவிஎம் வந்து மேனுஃபேக்சர் பண்ற அமெரிக்காவும் இப்போ வந்து ஜப்பானும் சுப்பிரமணிய சாமி வந்து கேஸ் போடுறாருல்ல, இந்த கம்பெனி, இந்த சிப்பு வச்ச கம்பெனி மேல இவிஎம் மேல கேஸ் போடுறாரு. கேஸ் அவரு மன்னிக்கணும், அவங்க கம்பெனி மேல கேஸ் போடல, அவர் தோத்ததுக்கான கேஸ் போடுறாரு. அப்ப அந்த கம்பெனிக்கே போன் பண்ணி அந்த சிப்புக்காரங்க கிட்ட கேக்குறாரு, இந்த இவிஎம் உள்ள இருக்க சிப்புக்காரங்க கிட்ட, எங்களுக்கு விக்கிறியே, ஏன் உங்க தேர்தல் ஏன் வைக்க மாட்டேன்னா அவன் இன்னும் பைத்தியமான்னு கேக்குறாங்க. அவர் கொஞ்சம் பைத்தியம் தான் இருந்தாலும் கேக்குறான், நீ என்ன பைத்தியமா, நாங்க ஏன் அதை போய் அதான் ஹேக் பண்ண முடியுமேன்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். அப்ப இவங்க இது ஃபுல்லா செட்டப் பண்ணி நம்மள இவிஎம்க்கு எதிராக நீங்க வந்து இதை பேசக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஒரு வாய் காவல் கொடுக்குறாங்க. இவிஎம்ல வச்சு இதுல இப்ப உடனே காங்கிரஸ்காரங்க எடுத்து வந்து காங்கிரஸ் ரொம்ப நல்லவங்க இந்த கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான். கைத்தீனி போயிடுச்சு. பாஜகவும் காங்கிரஸும் ஒண்ணு, இவங்க 2 பேருமே தான் சேர்ந்துதான் இதை செய்யறாங்க. இதுல இவங்க வந்து எந்த மாதிரியான ஆட்களோட நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு இந்த ரிசர்ச்சை வந்து அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்றாரு. அதை அவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, தெரியாமலாம் சொல்லல, அவர் வந்து இது வந்து ரிவ்யூலாம் இல்ல, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு அப்படின்னா இது அப்படின்றாரு. அதையே எடுத்து இந்த மாதிரி வச்சு இது கூட தெரியல அப்படின்னு
அப்ப வந்து அவன் வந்து அந்த ஒரு படத்துல சொல்லுவாரு, டேய் அவன் நம்மள கலாய்க்கிறான்டா அப்படின்ற மாதிரி. அது மாதிரிதான் இருக்கு. உண்மைதான். அவனுக்கு இன்னும் இவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் செய்யறாங்க. இது வந்து மீடியால எடுத்து வச்சு இதை ஒரு பூதாகரமாக வந்து இது பண்றாங்க. இவங்க செய்யும் பொழுதே இவிஎம் வந்து பேசிடக்கூடாது. இப்ப நீங்க வந்து எஸ்ஐஆர்னு ஹேஷ்டேக் போட்டு முகநூல்ல போடுங்க, சோசியல் மீடியால போடுங்க, விடுவாங்க உங்களை. இவிஎம் பத்தி பேசக்கூடாது. பேன் இவிஎம்னு போட்டுன்னா தம்பி அதை தொடாவில் அப்படின்னுவாங்க. ஆமா. இது ஆக்சுவலி இவிஎம் வந்து நம்ம ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எட்டு பத்தி நம்மளே ஒரு காணொலியில போட்டு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இவிஎம்ல வந்து இப்ப சில டைம் இப்ப எக்ஸாம்பிள் டிடிவி தினகரன் ஒரு தடவை கேஸ் போட்டாரு நினைக்கிறேன். இவிஎம் அப்பப்ப ஏதாவது அவங்க தோக்குறப்ப மட்டும்தான் இதை வந்து ஒரு இஷ்யூவா வருதே தவிர, அது ஓவரால் வந்து இது மக்களாட்சிக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அந்த ஒரு புரிதல் வந்து இது பிரச்சனை என்னன்னா, எந்த கட்சிகளுமே வந்து அது சரியா அப்ரோச் பண்ணலன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அவங்க தோக்குறப்ப மட்டும் இவிஎம் காங்கிரஸே கூட தப்பா கூட பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கூட ராகுல் காந்தி ரீசெண்டா அந்த பீகார் எலெக்ஷன் நினைக்கிறேன், நிறைய வாக்காளர் மிஸ் ஆயிட்டான்ட்டு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய செயல் திட்டமா ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி கொண்டு போக மாட்டேன்றாங்க. எல்லாமே கொஞ்சம் போயிட்டு ஸ்டாப் ஆயிடுது. சோ இது வந்து இது ஆக்சுவலி மக்களாட்சிக்கே ஒரு எதிரான ஒரு இதுவாதான் இவிஎம் போயிட்டு இல்ல. இவிஎம் இருக்கிற வரைக்கும் யார் வருவா யாரு போமா தெரியல நமக்கு. ஏன்னா அவரே வந்து இப்ப நீங்க பேர் சொன்னதுனால இப்ப அவரு தினகரன் இருக்கா இல்லையா, அவர் வந்து எந்த அளவு இதுல பாதிக்கப்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து 1090 இடங்கள்ல வந்து 0 ஓட்டு. ஆமா கரெக்ட். ஒரு ஓட்டு அவரு பயங்கரமான ஒரு ஆதரவான பகுதியில போய் நிக்கிறாரு. அப்ப என்ன கேட்டாருன்னா, அவரு நியாயமா தான் கேட்டாரு. என் பூத் ஏஜென்ட் கூட எனக்கு ஓட்டு போடலையா? 0 ஓட்டு எப்படியா வரும்? அதே மாதிரிதான் இது சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கேட்டான், மொத்தமாவே முழு தேர்தலே முட்டைதான். அப்ப அவன் கேட்டான், சரி ஓகே எப்படிதான் நீங்க இதுதான் நியாயம்ன்றீங்க, ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் வீட்டுல என் நண்பர்கள் என்னுடைய இது ஓட்டு போடுறேன்னு சொன்னதுல வந்து ஒரு 1000ல ஒருத்தனாவது போட்டிருப்பான்ல, தப்பா கூட குத்திருப்பான்ல, அந்த ஒரு ஓட்டாண்டு எங்கடான்னா. சரி அதுவும் இல்ல, என் நண்பர்கள் உயிர் நண்பர்கள் ஒரு 20 பேர் இருக்கானுங்க, அவனுங்களாவது ஓட்டு போடணும்லடா, அவனுங்களும் ஓட்டு போடலையா? சரி போடல விட்டுரு. சரி என் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களுக்கு ஓட்டு இருக்கேன், அவங்களாவது போட்டாங்களாடானா அவனும் ஓட்டு போடலடா. அதெல்லாம் விடுறா, என் பொண்டாட்டி கூட எனக்கு ஓட்டு போடல, என் பிள்ளைங்களே எனக்கு ஓட்டு போடலடா, நான் போட்டேங்கடா என் ஓட்டு. அப்போ இது அலோகிருத்தம்லாம் நம்மளுக்கு புரியாதுங்க, இது நம்ம சொல்ற அளவுக்கு இல்ல. ஆனா என்ன கேட்டா இந்த மாதிரி முழுக்க உட்காந்து திருகிற வேலை எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அந்த நம்புற மாதிரிதான் செய்வாங்க, நம்புற மாதிரி செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து அந்த தொகுதியில வந்து இவ்வளவு ஓட்டு வந்து திமுக வரப்போகுதுன்னா 5வது ஓட்டு எவ்ரி 5th ஓட்டு பிலாங்ஸ் டு பிஜேபின்னு கொடுத்துட்டாங்கன்னாவே அந்த அலோகிருத்தம் வேலை செஞ்சிடும் உங்களுக்கு. இந்த எக்ஸல் ஷீட் மாதிரி உட்காந்து வேலை செய்ய தேவையில்லை, ப்ரீ ஃபார்ம்டு கால்குலேஷன் கொடுத்துட்டாங்கனாலே டக்குன்னு வேலை செஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கான சிச்சுவேஷனை உருவாக்கும். யார் வந்து இந்த ஓட்டை வாங்கணும் அப்படின்னு ஓட்டு வாங்க. நீங்க ஞாபகம் ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ வந்து நம்ம தோக்கும் போது மட்டும் தான் பேசுறோம்ட்டு. அப்படி ஆமா, தோக்கும் போது இல்ல. இவங்க என்னன்னா, நீங்க பவரை கொடுங்க, சென்ட்ரல்ல இருக்க பவரை வந்து மிலிட்ரி காசு அடிக்கிறது, இதை தவிர நீங்க பவர் எல்லாம் கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுங்க. நீங்க முழுக்க எல்லா பவரையும் கொண்டு போய் வச்சுட்டு ஸ்டேட்டை ஒரு பஞ்சாயத்துக்கு போர்டு மாதிரி லெவலுக்கு ஆக்கிட்டு நீங்க அப்போ வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சுக்கோ. இந்த ஒரு படத்துல வந்து தூக்கி போடுறாரு, மேல தூக்கி போடுறேன், கடவுளே உனக்கு வேண்டிய காசெல்லாம் மேல வச்சுக்கோ, உனக்கு வேண்டாதது கீழே போடுன மாதிரி நீ சென்ட்ரல் எலெக்ஷன்ல வச்சு நீ இபி இது பேருனா சிபிஐ என்ஐஏ எல்லாத்தையும் நீ எடுத்துப்ப, நாங்க கொடுக்குற வரி பணத்தையும் நீ வச்சுக்கின்னு நீ எங்களுக்கு வந்து நாங்க வந்து 4 லட்சம் கோடி கேட்டா நீ வந்து எனக்கு 26,000 கோடி கொடுப்ப. நான் வருஷம் எவ்வளவு தமிழ்நாடு வரி கட்டுது. இது பேச தொடங்கினாங்க. ஒரு ரூபாய்க்கு வந்து கட்ட 52 கஷ்டம் திருப்பி கொடுக்குறேன். 1 ரூபாய் கட்டின உத்தரப்பிரதேஷ்காரனுக்கு நீ எவ்வளவு கொடுக்குற? அதுலயே வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ என்னன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். நீ வந்து உன்னை ஜெயிக்க விடுற சாபு 3 நீ சும்மா வா, சாபு 3 வா, உனக்கு வந்து சில இதை கொடுக்குற,
அது வரைக்கும் உன் லெவலுக்கு அரசியல் பண்ணிக்கோ, உன் லெவலுக்கு வந்து சினிமா எடுத்துக்கோ, பொழைச்சிக்கோ, திருடிக்கோ, ஊழல் பண்ணிக்கோ. எங்கால அங்க ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. நீ தான் என் ஆள். அப்படி நம்ம மாத்திக்கிறாங்க. கரெக்ட். நம்ம மாத்திட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். இத வந்து இவ்வளவு பேசுறாங்கல்ல இவிஎம்க்கு சப்போர்ட்டா. உலகத்துல எத்தனை நாடுங்க இவிஎம் யூஸ் பண்ணுது? எது கேட்டாலும் உலக லெவல் நைஜீரியாவும் இந்தியாவும் தவிர எவங்க யூஸ் பண்றாங்க இவிஎம்? அப்ப முழுக்க முழுக்க வேர்ல்டுலயே கரப்ட் கண்ட்ரிஸ்னு போட்டு பாருங்க. நைஜீரியாவும் இந்தியாவும் டாப் 10ல வரும். அப்ப நீங்க முழுக்க முழுக்க சிஸ்டம் வந்து மக்களை வந்து முழுக்க அந்த மனநிலையை மாற்றத்துக்கு டேக் வச்சுக்கிறாங்கல்ல. வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. இது அந்த டெமோக்ரஸின்ற வார்த்தைக்கே ஒரு இதுதான் இல்லையா? அது எப்படி பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா இல்ல அரசியல்வாதிகளும் இதை வந்து அவங்க என்னங்க பண்ணுவாங்க. இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் பேசியிருந்தாரு, டே இதெல்லாம் விட்டுடுங்கடா, என்ன பத்தி தெரியாது, நம்ம சித்தவாவே போச்சுன்னு சொல்லி யாராவே போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இறங்கிடுவார் ரோட்லன்றதுல. இதை இவிஎம்க்கு தான் அண்ணன் செய்யணும். இவிஎம் அண்ணன் செய்யறாரு. ஆனால் அவரு எவ்வளவுதான் எல்லாத்துக்கும் போராடுவாரு. இப்ப நந்தினி அப்படின்றவங்க வந்து அதை தொடர்ந்து செய்துட்டு வராங்க. அவங்க அப்பாவோட சேர்ந்து இவிஎம் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. ஆனா இப்ப இருக்க உலக இதுல வந்து நம்ம பஸ் ஸ்டாப்பா ஏறி விழிப்புணர்வு எல்லாம் கொடுக்க முடியாது. சோசியல் மீடியா மூலமாக உங்களுடைய வேலையும் செய்துக்கிட்டு இதான் செய்ய முடியும். ஆனா இவங்க வந்து அடக்குமுறைகளை எப்படி வச்சிருக்காங்கன்னா சோசியல் மீடியா மூலமாவே வச்சிருக்காங்க. அப்போ அவன் எதை வந்து நீ பேசணும்னு, இப்போ நானே வந்து டிக்டாக் போட்டுக்கிட்டு ஜட்டி போட்டு டான்ஸ் ஆடணும்னா நிறைய வியூ வருங்க. நம்ம ஆடணும்னா வரும். ஆனா அது இல்ல மேட்ரு. நம்ம இப்போ பேச வரோம்னா நம்ம வந்து எதை பத்தி பேசுறோம் அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அப்போ அவன் வந்து அதை பார்த்துதான் கொடுக்குறான். நம்ம இதை பத்தி நம்ம வியூஸ் போகுது, அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே தேவையில்லைப்பா. இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு வச்சுட்டு போவோம். ஒரு 2-3 வருஷமாவே நானும் வந்து அவ்வளவா வந்து காணொலி எல்லாம் பதிவு செய்யல. ஏன்னா ஒரு வெறுப்பு தான், என்னதான் இவங்க செய்யறாங்க அப்படின்னும் போது. ஏன்னா இதெல்லாம் இப்போ டிடிவி தினகரனை பத்தி பேசணுங்க. நான் எங்க ஏரியால நான் கண்ணெதிரில பார்த்து சொல்றேன். வெற்றிவேல்னு ஒருத்தர் இருந்தாரு வட சென்னையில. அவருக்கு குடும்பமாவே அவ்வளவு பேரை தெரியுங்க. பேர் சொல்லி கூட தெரியும். அவருக்கு ஓட்டு விடல ஒரு எலெக்ஷன்ல. அவர் சொல்றாரு, அவரு அந்த எல்லாரையும் கூப்பிட்டே கேக்குறாரு, அப்ப நீ ஓட்டு போடலையாடான்னு கேக்குற அளவுக்கு அவரு அவ்வளவு பேரை தெரியும். தான் இருந்தாரு. ஆமா, அவரு அந்த கடைசியில அந்த ஜெயலலிதா அவர்களுடைய அந்த கால் இருக்க மாதிரி ஒரு வீடியோ, அந்த இந்த வீடியோ எல்லாம் அவர்கிட்டதான் இருந்துச்சு. அவரு கொரோனால பல பேரை வந்து மர்மமான முறையில வந்து இறந்து போனதுல அவரும் ஒரு ஆள் தான். அந்த மாதிரி அது அவர் இது தினகரன் அவர்களாவது எனக்கு நேரடியாக அந்த இது தெரியாது. இவரு வடச்சென்னையில் நல்லாவே தெரியும். இதுல தோக்குறதுனால நம்ம பேசலைங்க. நீங்க வந்து இவங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல இப்போ வந்து இப்போ இதுக்கு இதை பத்தி போடும்போது எல்லாமே கீழே வந்து என்ன கேக்குறதுன்னா, அப்போ வந்து ஜெயிக்கும் போது பேசலையடா, நீங்க ஜெயிக்கும் போது தான் பேசுறோம். நீங்க இவ்வளவு பெரிய தில்லாலங்கடி தானே. ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் வாக்கு சீட்ல எலெக்ஷன் வைப்போம் வாங்க, யார் ஜெயிக்கிறா பாப்போமா, நீங்க கொண்டு வாங்க. சீமான் அண்ணன் எவ்வளவு ஓட்டு வாங்குறான்னு பாப்போமா, நான் தமிழ் தேசியத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குன்னு நேரடியா பாத்துருவோமே வாங்க. செய்ய மாட்டீங்களா? நீங்க தான் இங்க அந்த ஒரு படத்துல இங்க அடிச்சா அங்க அவனுக்கு எப்பறம் வலிக்கும் மாதிரி. இந்த பிஎஸ்பியில வந்து ஒருத்தர் வீடியோ ஒண்ணு போட்டாரு, லைவ் வீடியோ போட்டு பேஸ்புக்ல என்ன பண்ணாருன்னா, இந்த எலெக்ஷன் அப்போ உத்தரப்பிரதேஷ்ல போயிட்டு அவர் அந்த யானை சின்னத்துக்கு அழுத்துனா பிஜேபிக்கு ஓட்டு விழுது, விவிபேட்ல வந்து இவருக்கு போட்டான்னு வருது, பிஎஸ்பி யானை சின்னத்துக்கு போட்டான்னு சீட்டு வெளில வருது. ஒரு 50,000 ரூபாய் ஒரு பழைய கார் ஒண்ணு வாங்குறீங்க, அந்த பழைய காருக்கே வந்து நீங்க ஸ்பீட்ல போயிட்டீங்கன்னா வீட்டுக்கு ஓலை வருது. அப்ப எல்லாரையும் தெரியும் உனக்கு. பார்க்கிங்ல விட்டு போனீங்கன்னா ஃபைன் போடுறாங்க. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, இன்சூரன்ஸ் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்பெல்லாம் வந்து பழைய மாதிரி எல்லாம் இன்சூரன்ஸ் பேப்பர், லைசன்ஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணு கொடுத்தாலும் எல்லாம் லிங்க் இல்லையான்னு தெரிஞ்சது இல்லை உங்களுக்கு. அப்போ உங்களால லிங்க் பண்ண முடியும். சொல்றப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகத்துக்கே வந்து கணிப்பொறியில வந்து பெரிய பெரிய பொசிஷன் இருக்குது நம்ம தான். நம்ம கேம் விளையாடுறாங்க இல்லையா? அது வியப்பதா இருக்குது சொல்ல போனா. நம்ம உலகத்துக்கு வந்து பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம சிஓஸ் எல்லாம் நம்மளால தான் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இது அவ்வளவு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மக்களாட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு செட்டப்பையே வந்து இந்த அளவுக்கு கந்தர்கோலம் வச்சிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி சுத்தமா கிடையாது.